பாபா இல்லையா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, நீ என்னை கூட்டிட்டு போனா நீ காசு பாபாஜி இல்ல நீ இதை வச்சுக்கோ, இதை வச்சு ஏதாவது பண்ணு, உன் வாழ்க்கையில முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து அந்த சீதையா ஒரு சில வருடங்கள்லயே சீதாராம் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் பாபாவை தேடி ஒரு 3 பேர் வராங்க. பாபா, நாங்க ஹனுமான்ஜி கோவில் கட்ட போறோம், எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி வேணும் அப்படின்னு கேட்டேன். பாபாவோ, நானே ஒரு பிச்சைக்காரன், ஆசிரமத்துல இருக்கேன், என்கிட்ட போய் பணம் கேட்கறீங்களே, நான் எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோ இல்ல பாபா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்க நினைச்சா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அவரும் சரி நீங்க போயிட்டு வாங்க, ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருவர் ரொம்ப நாளா அவரை கல்கட்டால இருந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. கல்கட்டாக்கு பயணமா போறாரு. கல்கட்டா ஸ்டேஷன்ல போய் இறங்குறாரு. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது பாபா நார்மலா ஒரு அழுப்பு வேஷ்டி, மேல ஒரு கம்பளி, இவ்வளவுதான் அவருடைய ட்ரெஸ். ரொம்ப எளிமையா தான் இருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு எளிமையான தோற்றம் தான் இருக்கும். இவர் இப்படி இருக்கிறத பார்த்து எந்த ஆட்டோவோ இல்ல ரிக்ஷாவோ யாருமே கிட்ட கூட வரல, இவரை சேர்த்துக்கிறது. தூரத்துல ஒரு வயசான ரிக்ஷாக்காரனுக்கும் இருக்காரு. இவரை பார்த்துட்டு, ஐயா பெரியவரே, நீங்க எங்க போனோம் சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாபா இல்லையா, என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, நீ என்னை கூட்டிட்டு போனா நீ காசு கேட்ப, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு. இல்லையா பரவாயில்ல, நீங்க எதுவும் தரவானா, வயசானவரா இருக்கீங்க, அதெல்லாம் நடக்கவும் முடியல, வாங்க நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு. பாபாவும் ரிக்ஷால ஏறி கொஞ்சம் தூரம் அப்படி போறாங்க. இந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட கேட்கிறார். அவர் பேர் சீதையா. ரிக்ஷாக்காரர் பேர் சீதையா, சீட்டு அப்படின்னு எல்லாரும். சீதையா, உனக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? என்கிட்ட பணம் கூட இல்ல, எதுவும் கொடுக்கறதுக்கு, என்ன வேணும் கேளு அப்படின்னு. எனக்கு என்னையா வேணும்? நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில நான் முன்னுக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்காக எனக்கு நல்ல வருமானம் வேணும், நீங்க இதுக்காக மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. பாபாஜி இறங்கும் போது நான் கையில இருந்த ஒரு உண்டியில அவர் கையில கொடுத்தார், சின்ன உண்டி. சீதையா அதை பார்த்துட்டு, இல்லையா நீங்க இதை வச்சுக்கோங்க, உங்க கையில காசு இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு வேணாம், ஆசீர்வாதமே எனக்கு போதும் அப்படின்னு. பாபாஜி இல்ல இதை வச்சுக்கோ, இதை வச்சு ஏதாவது பண்ணு, வாழ்க்கையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் போயிடுறாரு. அந்த உண்டியல்ல அந்த காலத்துல எல்லாம் 1 அண்ணா 2 அண்ணா அந்த மாதிரி காசு, கொஞ்சம் காசு இருக்கு. அந்த காசை எடுத்து அந்த சீதையா ஏதோ சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு சில வருடங்கள்லயே சீதாராம் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபரா மாற, கோடீஸ்வரனா மாற. திரும்ப உத்தரகாண்டுக்கு அந்த 3 பேர் வந்தாங்க இல்லையா, இந்த கோவில் மட்டும் வாழ்க்கையில பல கோவில்களை கட்டி கொடுத்தார் சீதாராம் சேட். இந்த மாதிரி பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரதுக்காக பாபா தயாரா இருக்கார். அவரை நம்ம மனசார நினைச்சா போதும், வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவார். எல்லாரும் மனசார இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லாத்தையும் கூட பகிர்ந்து கொடுத்தார். என் கூடவே நீங்க பயணிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு